சற்று நெல். எங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் அப்படி என்ன உனக்கு மட்டும் தெரிந்துவிட்டது? இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது. இவள் ஆன்மா எங்களுக்கு அடிமை. உனக்கும் எங்களுக்கும் இங்கே அவளை சங்கிலியால் பிணைத்தது போல சுற்றி இருந்தனர். இதுவரை யாரும் அந்த வீட்டின் நிழலை கூட மிதிக்க துணிவில்லை. ஆனால் அப்படி என்றார். கடைசி வரை அவங்க இயேசுவோடவே இருந்தார்களா? இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் முதல்ல காட்சி கொடுத்தது அந்த 12 சீடர்களுக்கு. அவர் இந்த ஓவியத்துல இயேசு சீடர்கள் கூட ஒரு பெண் இருக்காங்களே, இவங்க யாரு? அவங்க பெயர் தான் மகதலேனா மரியாள். அந்த காலத்துல மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தின் சாட்சியாக அவங்க விளங்கினாங்க. இவங்களும் இயேசுவோட சீடரா? ஆனா இயேசுவோட 12 சீடர்கள் லிஸ்ட்ல இவங்க பேர் இல்லையே. வரலாறு அவங்கள ஒரு பாவின்னு சொல்லுச்சு. ஆனா உண்மை அவங்க இயேசுவோட மிக வலிமையான சீடர் என்பதுதான். அவங்களுக்கு மட்டும்தான் இயேசு பல ரகசியங்களை போதிச்சதா சொல்லப்படுது. ஆனா இந்த புனித நிலைக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நரகமாவே இருந்தது. உலகமே இவங்களை ஒதுக்கி வச்சப்போ இவங்க மட்டும் எப்படி இயேசுவுக்கு இவ்வளவு நெருக்கமான முக்கியமான சீடரானாங்க? அந்த வரலாறு ரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்டது. உலகம் அவங்கள பார்த்த விதம் வேறு. ஆனா இயேசு அவங்கள மாற்றிய விதம் வேறு. 7 தீய ஆவிகள் அவங்க ஆன்மாவை சிறைப்பிடித்து இருந்தது. அந்த இருண்ட நாட்களை பார்த்தால்தான் அவங்களுடைய உண்மையான வரலாறு உங்களுக்கு புரியும். ஏன் அந்த 7 ஆவிகள் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கட்டி போட்டதுன்னு தெரியுமா? விதியின் சதி. மரியாளின் உள்ளத்தில் இருந்த அளவற்ற அன்பும் எதற்கும் தெரியும் அவளது ஆழமான ஆன்மாவும் தான் அந்த இருட்டு சக்திகளுக்கு பிடித்து போனது. ஒரு மலரை வாட வைக்க துடிக்கும் புழுக்களை போல அவளது புனிதமான குணத்தை சிதைக்க அந்த 7 ஆவிகளும் ஒன்றிணைந்து அவளை தாக்கின. ஒன்று அவளது மனதை இருளாக்கியது, இன்னொன்று அவளது நினைவுகளை அழித்தது, மற்றவை அவளது உடலை வாட்டி வரித்தன. இதனாலும் தீர்க்க முடியாத ஒரு தீராத நரகத்தில் அவள் தள்ளப்பட்டாள். ஊர் மக்கள் அவளை கண்டு அஞ்சி ஓடினார்கள். அவளது குடும்பமே அவளை கைவிட்டது. ஆனால் அந்த இருளின் உச்சத்தில் தான் ஒரு மாபெரும் புலியின் வருகை நிகழ்ந்தது. அந்த நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம் வந்தது. நரகத்தின் வாசலில் அந்த பரலோக தேவன் வந்து நின்றார். உள்ளே மரியாளின் ஆன்மாவை கோரமாக சிதைத்துக் கொண்டிருந்த அந்த 7 ஆவிகள் தங்களை அழிக்க போகும் அந்த புயரொலியின் வருகையை உணர்ந்து நடுங்கினர். 1, 2, 3 என 7 தீய சக்திகள் அவளை சங்கிலியால் பிணைத்தது போல சுற்றி இருந்தனர். இதுவரை யாரும் அந்த வீட்டின் நிழலை கூட மிதிக்க துணிவில்லை. ஆனால் இன்று வந்திருப்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, காலத்தையே மாற்ற வந்தவர். அவரே இயேசு. இயேசுவே,
என் கதறல் உமது செவிகளுக்கு கேட்கவில்லையா? இதோ மரணத்தின் விளிம்பில் நின்று கதறுகிறேன். இந்த நரகம் என் ஆன்மாவை சிதைக்கிறது. என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை. ஐயா, ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் என் பக்கம் திரும்புங்கள். உடைந்த இந்த ஆன்மாவை உம்மை தவிர யாரால் ஒட்ட வைக்க முடியும்? உலகமே என்னை கைவிட்டு விட்டது. இப்போது நீரும் என்னை கைவிடப் போகிறீரா? இந்த நரகத்திலிருந்து என்னை மீட்டு விடுங்கள் இயேசுவே. தன் சுய நினைவை தட்டி எழுப்பி அந்த தீய சக்திகளோடு போராடி மரியாள் கேட்ட அந்த ஒரே ஒரு உதவி பரலோகத்தையே அசைத்தது. உலகமே ஒதுக்கி தள்ளிய அந்த பெண்ணின் அழுகுரல் இன்று இயேசுவின் இதயத்தை தொட்டது. நிறுத்தும், அங்கேயே நின்று விடு. நீ யார் இங்கே வருவதற்கு? இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது. இவள் ஆன்மா எங்களுக்கு அடிமை. உனக்கும் எங்களுக்கும் இங்கே என்ன வேலை? எங்களை வதைக்கவா வந்தார்? இவள் எங்களோடு நரகத்திற்கு வர வேண்டியவள். உன்னால் இவளை மீட்க முடியாது. இங்கிருந்து ஓடி போய்விடு. அந்த தீய சக்திகள் தங்கள் அதிகாரத்தை காட்ட முயன்றன. ஆனால் பிரபஞ்சத்தையே படைத்தவருக்கு முன்னால் அந்த சத்தங்கள் வெறும் சாம்பலை போன்றவை என்று அந்த ஆவிகளுக்கு தெரியவில்லை. அமைதியின் வடிவம் இப்போது அதிகாரத்தின் உருவமாக மாறியது. மரியாளே, உலகம் உன்னை ஒரு பாவியாக பார்த்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக பார்க்கிறேன். இந்த உலகிற்கு விசுவாசத்தின் பொருளை உணர்த்த நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எழுந்து நில். உனக்காக ஒரு உன்னதமான பாதை காத்திருக்கிறது. போதகரே, நான் யார்? உலகமே வெறுத்த ஒரு பாவிக்காகவா நீர் இவ்வளவு தூரம் வந்தீர்? உன் சிறைவாசம் முடிந்துவிட்டது. இனி உன்னை எந்த இருளும் தீண்ட முடியாது. நீ விடுபட்டது உன் உடலால் மட்டுமல்ல, உன் ஆன்மாவால். அந்த ஒரு தருணம் மரியாளின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. இருள் விலகியது. அவளது ஆன்மாவில் ஒரு புது ஒளி பிறந்தது. அன்று முதல் மகதலேனா மரியாள் இயேசுவின் நிழலாக மாறினாள். போதகரே, நான் உங்களை பின்தொடர விரும்புகிறேன். ஆனால் இந்த உலகம் என்னை இன்னும் ஒரு பாவியாகவே பார்க்கிறது. உங்களை போன்ற ஒரு தூயவருக்கு பின்னால் வர எனக்கு தகுதி இருக்கிறதா? மரியாளே, உலகம் வெளித்தோற்றத்தை பார்க்கிறது, ஆனால் நான் உளத்தை பார்க்கிறேன். கடந்த காலத்தை மறந்துவிடு. ஒரு உடைந்த பாத்திரம்தான் ஒளியை அதிகம் உள்வாங்கும். நீ தேடுவது தகுதியை அல்ல, உண்மையான அன்பை. அந்த அன்பு உன்னில் இருக்கிறது. என் சீடர்கள் பலருக்காவது வார்த்தைகள் தான் தெரியும், ஆனால் உனக்கு மட்டும்தான் அதன் உணர்வு புரிகிறது. பயப்படாதே மகளே, நீ என்னை விட்டு பிரிய போவதில்லை. உன் விசுவாசம் உன்னை வழி நடத்தும். மரியாளே, சற்று நில். எங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் அப்படி என்ன உனக்கு மட்டும் தெரிந்துவிட்டது? போதகர் உன்னிடம் மட்டும் ஏன் ரகசியமாக சொல்ல வேண்டும்? எங்களை விட அவர் உன்னைத்தான் அதிகம் நேசிக்கிறாரா? பேதுருவே, என் சகோதரனே, நான் பொய் சொல்வதாக நீ நினைக்கிறாயா? போதகர் என் உள்ளத்தில் தோன்றினார். அவர் எனக்கு காட்டிய காட்சிகள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அவை பொய்யாகி விடாது. அப்படியானால் எங்களை விட அவர் உன்னைத்தான் அதிகம் நேசித்தாரா? பொதுவான போதனைகளை விட்டுவிட்டு உனக்கு மட்டும் ரகசிய ஞானத்தை அவர் ஏன் வழங்க வேண்டும்? அவர் மனிதர்களை பார்ப்பது போல பார்ப்பதில்லை. அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அவர் எனக்கு சொன்ன மர்மம் இதுதான். கடவுளின் அரசு உங்களுக்கு வெளியே எங்கோ இல்லை, அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும் போதுதான்
நீங்கள் பரலோகத்தின் புதல்வர்கள் என்பதை உணர்வீர்கள். அவர் சொன்னதை நான் மறைக்கவில்லை. ஆன்மா என்பது உடலால் ஆனது அல்ல, அது ஒளியால் ஆனது என்றார். அந்த ஒளியே நீங்கள் உனக்குள் தேட வேண்டும் என்பதே அவர் எனக்கு சொன்ன ரகசியத்தின் சாரமும். அப்படி என்றால் கடைசி வரை அவங்க இயேசுவோடவே இருந்தார்களா? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் முதல்ல காட்சி கொடுத்தது அந்த 12 சீடர்களுக்கு இல்லை. அவர் தேடி சென்றது இந்த மகதலேனா மரியாதை தான். உலகம் இன்னும் தெரிஞ்சுக்கிற பல விஷயங்கள் இவங்களை பத்தி இருக்கு.